பேப்பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வி ஆர் கோயிங். இதை எழுதினவங்க உஜ்ஜேரோ நூனுக்கல். இவங்க ஒரு ஆஸ்திரேலியன் ரைட்டர், ஒரு அபாரிஜினல் விமன். வி ஆர் கோயிங், இதில் வி அப்படின்னு ஏன் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஆத்தர் அண்ட் அவங்களோட அந்த அபாரிஜினல் பீப்புள் எல்லோரும் இருப்பாங்க இல்லையா, எல்லாரையும் ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக வி ஆர் கோயிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அபாரிஜினல் விமன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அவங்க இருந்த அந்த நேட்டிவ் பிளேஸ்க்கு வரும்போது அந்த இடம் எந்த மாதிரியெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு, இப்போ அது அவங்களுக்கான இடமா இல்லாதப்போ அந்த மக்கள் எப்படிலாம் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்பவே எமோஷ்னலாக அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த போம் 1964 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃப்ரீ வேர்ஸில் தான் எழுதியிருக்காங்க. எந்த ஒரு ரைமிங் ஸ்கீமுமே இதில் யூஸ் பண்ணல. ரிப்பிட்டேஷன் அண்ட் அலிட்ரேஷன் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது. ரிப்பிட்டேஷன் அப்படின்றது வந்து விஆர் அப்படின்ற டேர்ம் வந்து நிறையவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் வி அப்படின்றது அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத எழுதியிருக்காங்க இல்லையா. ஸோ ரிப்பிட்டேஷன் ஜாஸ்தியாகவே இருக்குது. மெட்டஃபர்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, சம்மரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு, அவங்க எல்லாருமே ஒரு லிட்டில் டவுனுக்கு வராங்க. லிட்டில் டவுன் எதுன்னா, அவங்க எல்லாரும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அவங்களோட நேட்டிவ் பிளேஸ்க்கு திரும்ப வராங்க. அப்படி வரும்போது ஹாஃப் நியூட் மாதிரி தான் அவங்க ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ஸ் பாட்டம் மட்டும் கவர் பண்ணுற மாதிரியும், லேடிஸும் ரொம்ப ஷார்ட்டாக தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸோட ரொம்ப சைலண்ட்டாக அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. சைலண்ட்டாக எதுக்கு அப்படின்னா, இப்போது நம்மளோட நேட்டிவ் பிளேஸுக்கே நம்ம போனாலும் ரொம்ப வருஷம் கழித்து போகிறோம் அப்படின்றப்போ கொஞ்சம் சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். ஏன்னா இப்போ அந்த இடத்துல யார் இருக்காங்கன்றது தெரியாது, அவங்க எந்த மாதிரி பீப்புள்ன்றது தெரியாது. ஸோ நம்ம ரொம்ப ஆரவாரமாக அங்கே போனோம் அப்படின்னா அது ஒருவேளை நம்மளுக்கே பேக் ஃபயர் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் சைலண்ட்டாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமாக அந்த இடத்துக்கு போகிறாங்க. இப்போ அந்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னா, அவங்களோட இடம் தானே, ஸோ அவங்களோட ஜென்ரேஷன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து போகிறாங்க. பட் இவங்களில் ரிமைனிங் இருக்கிற கொஞ்சம் பேர் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்காங்களே தவிர அந்த இடத்துல ஃபுல்லாகவே இவங்களோட ஆட்கள் இல்லை. சில ட்ரைபல் பீப்புள் மட்டும்தான் அங்கே இருக்கிறாங்க. இவங்க இந்த இடத்துக்கு எதுக்கு வந்தாங்க அப்படின்னா, அவங்களோட போரா கிரவுண்டை பார்க்குறதுக்காக. போரா கிரவுண்ட் அப்படின்னு சொல்லும்போது ரவுண்டாக ஒரு ரிங் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் அவங்களோட ரிச்சுவல்ஸ் எல்லாமே நடக்கும். கடவுளுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஆஸ்திரேலியன் பீப்புள், முக்கியமாக அபாரிஜினல் பீப்புள். அவங்க அங்கே வந்து டான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய ரிச்சுவல்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க, மியூசிக்ஸ் எல்லாமே இருக்கும். இப்படி எப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் எசன்ஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்த பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. அப்படி வரும்போது கொஞ்சம் ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க, நிறைய ஒயிட் பீப்புள் இருக்கிறாங்க. ஒயிட் பீப்புள் அப்படின்னு சொல்லும்போது பிரிட்டிஷ் பீப்புள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ஒயிட் பீப்புள் எல்லாரும் தான் மெஜாரிட்டி இருக்கிறதுனால அவங்க அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கு இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஆண்ட்ஸ், எறும்பு எல்லாமே எப்படி ரொம்ப வேகமாக எல்லா இடத்துக்கும் ஓடிட்டே இருக்குமோ அதே மாதிரி இந்த ஒயிட் பீப்புள் எல்லாரும் ஓடிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு காலத்தில் இந்த போரா அப்படின்ற கிரவுண்டு வந்து இவங்களுக்கு சொந்தமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அதை வேறு யாரோ வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த இடத்துல ஒரு நோட்டீஸ் மாட்டியிருக்காங்க. என்ன நோட்டீஸ் அப்படின்னா, இந்த இடத்துல குப்பை எல்லாமே நம்ம தட்டி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் மாட்டியிருக்காங்க. இதை பார்த்தோடனே அவங்களுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகுது. ஏன்னா அவங்க ரிலீஜியஸ் பிளேஸாக ரிச்சுவல்ஸ் பண்ணுற ஒரு இடமா பார்த்த இடத்துல இப்போ குப்பையெல்லாம் தட்டலான்னு போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இந்த போரா கிரவுண்டில் இவ்வளோதான் லிமிட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு லிமிட் லைன் ஒன்று இருக்குது. ஓகேவா, அந்த லைன் கூட மறைஞ்சு போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க அந்த இடத்த ஃபுல்லாகவே ரொம்ப டர்ட்டி ஆக்கி வச்சுருக்குறாங்க. அது ஒரு ரிலீஜியஸ் பிளேஸ் மாதிரியே இப்போ இல்லை. எங்களுக்கான அந்த போரா கிரவுண்டுன்றது அது தெரியாத மாதிரி அந்த இடத்த மாற்றி வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி தெரியும், யாரோ புதுசாக வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ எல்லாருக்கும் நாங்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி தெரிகிறோம், ஆனால் ஆக்சுவலாக இங்கே ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருக்கிறது இந்த ஒயிட் பீப்புள் தான். ஏன்னா இது எங்களோட இடம், எங்களோட இடத்துல அவங்க வந்து இருக்கிறாங்க. பட் ரொம்ப வருஷம் கழித்து வர்றதுனால அங்கே எல்லாரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபியூ லைன் எல்லாமே இங்கே என்னெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாத்தோடையும் இந்த பீப்புளை கம்பேர் பண்ணுறாங்க. நாங்கள் தான் இதில் எல்லாமாவும் இருந்தோம், பட் நாங்கள் இப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓல்டு வே, இங்கே வந்து வழியாகவே நாங்கள் தான் இருந்தோம். இப்போ யாருக்காவது வழி தெரியல அப்படின்னா இந்த மக்கள் தான் வழி சொல்லுவாங்க. பட் அந்த வழியே இப்போ அங்கே தெரிய மாட்டுக்கு. அவங்களுக்குன்னு இருந்த அந்த லிமிட் லைனே தெரியாத அளவுக்கு குப்பையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த இடத்தையே ரொம்ப டர்ட்டியாக மாற்றி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு போரா கிரவுண்டு வந்து
ரொம்ப ஹோலியான ஒரு பிளேஸ், ரிச்சுவல்ஸ் பண்ணுற ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி அதையும் டர்ட்டி ஆக்கி வச்சுருக்காங்க. ஸோ போரா கிரவுண்டாகவும் நாங்கள் தான் இருந்தோம். வி ஆர் த ஓல்டு செரிமனிஸ். ஆஸ்திரேலியன் பீப்புள்னாலே அவங்க ரொம்ப ஃபேமஸ் எதுக்காக அப்படின்னா அவங்களோட மியூசிக் அண்ட் டான்ஸ். மியூசிக் வந்து ஆஸ்திரேலியன்ஸ் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஆஸ்திரேலியன் மியூசிக் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். அவங்களுக்கு கிடைக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கு கிடைக்கிற பொருட்கள் வச்சு இவங்களே அதை இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி யூஸ் பண்ணி நிறைய மியூசிக் க்ரியேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய சந்தோஷமான செரிமனிஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. தி லா ஆஃப் தி எல்டர்ஸ். இப்போது நம்ம ஒரு ஃபேமிலியாக இருக்கிறோம் இல்லை ஒரு சொசைட்டியாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத எப்போவுமே ஆஸ்திரேலியன் பீப்புள் வந்து அவங்களோட எல்டர்லி பர்சனுக்கு ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு என்ன பண்ணணுன்றது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தான் ஆஸ்திரேலியன் யங் ஜென்ரேஷன். ட்ரைபல் லெஜெண்ட்ஸ். அந்த ட்ரைபல் பீப்புள் எல்லாருமே ஒன்றா இருக்கும்போது அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் எதுவுமே கிடையாது, டிவி கிடையாது, ஃபோன் கிடையாது. அப்படி இருக்கும்போது எல்லாருமே எப்போவும் சேர்ந்து இருந்து நிறைய கதை பேசுவாங்க. மோஸ்ட்டாக ரொம்ப எல்டர்லி பர்சன் வந்து அவங்களுக்கு நிறைய ஸ்டோரிஸ் வந்து நரேட் பண்ணுவாங்க. அவங்களோட கல்ச்சர் பற்றி, ட்ரெடிஷன் பற்றி எது வேணால் இருக்கலாம். பட் அவங்க நைட் டைமில் ஒன்றா சேர்ந்து யாராவது ஒருத்தங்க ஸ்டோரி நரேட் பண்ணுவாங்க. அதை எல்லாரும் சேர்ந்து கேட்பாங்க. ஒரு விதமான செரிமனி. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஸ்டோரிஸ் வந்து நரேட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டோரிஸ் வந்து டான்ஸ் மூலமாக சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்டோரி சொல்கிறத ஒரு செரிமனி மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. எல்லோரும் ஹாப்பியாக இருப்பாங்க. இதே மாதிரி தான் இந்த ட்ரைபல் லெஜெண்ட்ஸ் எல்லாரும் கதை சொல்லுவாங்க. அதை நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கேட்டுட்ருப்போம். நாங்கள் தான் பாஸ்ட்டாக இருந்தோம். பாஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இப்போவுமே அந்த அபாரிஜினல் பீப்புள் தான் பாஸ்ட். ஏன்னா ஒயிட் பீப்புள்ஸ் இப்போ ப்ரெசென்ட்டில் அங்கே இருக்கும்போது இவங்க தான் பாஸ்டில் இருந்திருக்காங்க. நிறைய ஹண்டிங்லாம் பண்ணுவோம். அவங்களுக்கு வந்து வேறு எதுவுமே கிடையாது. அக்ரிகல்ச்சர்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இருந்த டைமில் ஹண்டிங் பண்ணுவாங்க. நிறைய கேம்ஸ் விளையாடுவாங்க. கேம்ப் ஃபயர் அவங்களுக்கு மோஸ்ட்டாக சமைச்சு சாப்பிட்றதுக்கு அந்த ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னெல்லாம் அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, நேச்சரோட கனெக்ட் ஆகிறதுக்கு வழி இருந்துச்சோ அது எல்லாமே ஆஸ்திரேலியன் பீப்புள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எந்த விதத்துலலாம் ஹாப்பியாக இருந்தாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேப்ஹெம்பா அப்படின்ற ஒரு ஹில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா மழை பெய்யும் போது லைட்னிங், தண்டர் எல்லாமே இருக்கும்ல. அப்போது ஹில் சைட்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக அந்த லைட்னிங் வந்து அந்த ஹில்லுக்கு மிடில் வர்ற மாதிரி ஒரு பிக்சர் வந்து கிரியேட் ஆகும். இந்த மாதிரி ஒரு பிக்சராகவே நாங்கள் இருந்தோம் அப்படின்னும் அந்த ஹில் ஸ்டேஷனில் வர்ற லைட்னிங், தண்டர் எல்லாமும் நாங்களாக இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய ரிவர்ஸ் இருக்கும். அதில் ஒரு பிரேக்காக நேச்சரோட என்ன மாதிரியான அழகான விஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்துலேயும் நாங்கள் ஒரு பார்ட்டாக இருந்தோம் அப்படின்றத சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு கேம்ப் ஃபயர் எல்லாம் வைப்பாங்க இல்லையா, மரியான் படத்தில் வந்து இதை காமிப்பாங்க. அபாரிஜினல் பீப்புள்ஸ் அவங்க செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னாலே கேம்ப் ஃபயர்லாம் வச்சுட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச மியூசிக், டான்ஸ் எல்லாத்தையும் வச்சு எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் என்டர்டெயின்மெண்ட். அந்த மாதிரி தான் நாங்கள் கேம்ப் ஃபயர்லாம் வச்சு சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டு இருப்போம். அப்போது அந்த கேம்ப் ஃபயரில் இவங்களோட ஷேடோ விழும் தெரியுமா, அதுவே ஒரு கோஸ்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னும். அப்படி அவங்க சந்தோஷமாக இருந்த அந்த பழைய அழகான நாட்கள் எல்லாமே இப்போ மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒன்றா ஹண்டிங் போயிருக்காங்க. அந்த ஹண்டிங் அப்போ அவ்வளோ சிரித்து சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அந்த நாட்கள் எதுவுமே இப்போ இல்லை அப்படின்னும். முன்னாடிலாம் இவங்க இருக்கும்போது இந்த இடத்துக்கு நிறைய ஈகிள் வருமா, ஈமு, கங்காரு இந்த மாதிரியான அனிமல்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் இப்போ அது எதுவுமே இந்த இடத்துல இல்லை. ஃபுல்லாகவே ஒயிட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போராரிங்னா அவங்க ரிச்சுவல்ஸ்க்காக வச்சுருந்த அந்த ஒரு பிளேஸ் அது இப்போ இல்லை. நெக்ஸ்ட்டு அவங்களோட ரிச்சுவல்ஸ் அண்ட் செரிமனிஸ், அவங்க வந்து ஹாப்பியாக இருந்து டான்ஸ் ஆடின, பாட்டு பாடின அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே இப்போ இல்லை அப்படின்னும். இது எதுவுமே இங்கே இல்லை. இவங்க சந்தோஷமாக அந்த இடத்த பார்க்கணுன்னு திரும்பி வந்தாங்க. பட் இது ஃபுல்லாகவே ஒயிட்ஸால் நிறைஞ்சிருக்கு. அவங்களோட சந்தோஷம் எதுவுமே இங்கே இல்லை. இப்போ அந்த நேட்டிவ் லேண்டை பார்த்து அவங்களோட மெமரிஸை கூட ரீகால் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த இடத்த சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ ஒஸ்ட்டாக மாற்றினதுக்கப்புறம் நாங்கள் எதுக்கு இங்கே இருக்கணும்? ஸோ வி ஆர் கோயிங். நாங்கள் இந்த இடத்த விட்டு போகிறோம். இங்கே இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நாங்களாக எங்களோட நேட்டிவ் பிளேஸில் இருக்க முடியாது. இருக்க ஒயிட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நாங்கள் இங்கேருந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு லாங்கிங்கோட இந்த போமை முடிக்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.